கண்ணுக்கொரு வண்ணக்கிளி காதுக்கொரு காணக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சிக் கொடி நான் தானையா தத்தித்தவளும் தங்கச்செமிழான் பொங்கிப்பே. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு சூப்பரான ஒரு இனிப்பு சாப்பாடு தான் செய்ய போறோம். என்ன சொல்லுங்க, பாசி பருப்பும் சவ்வரிசியும் சேர்த்து பாயாசம் செய்ய போறோம். ரெண்டையும் சேர்த்து சூப்பரான ஒரு பாயாசம் செய்ய போறேன். ஏன்னு சொல்லுங்க, இன்னைக்கு வீடு அப்பாவுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அடிச்சு பல்ல விட்டா சரியான சேட்டை, அதனால பல்ல புடுங்கி விட்டுட்டு இருந்தான். நான் புடுங்கல, டாக்டர் புடுங்கிட்டு அவருக்கு பல்லு புடுங்கியாச்சா. அதால பாத்தீங்கன்னா அவரு கொஞ்சம் பல்லு வலி, சோறு அதுகள் சாப்பிடவருக்கு வேளாதுன்னுட்டாரு. ஏண்டா அது அந்த மத்தியானம் பட்டினி, ஏண்டா அந்த புண்ணுக்குள்ள அந்த சாப்பாடு போனா ஒரு மாதிரி இருக்குன்னு தானே. அதால இன்னைக்கு சவ்வரிசி காய்ச்சி கேட்டாரா, அதால காய்ச்சி கொடுக்க போறேன். செம்மையா இருக்கும், அதெண்டா அப்படியே குடிச்சிடலாம் தானே. நல்லா இருக்கும். அதனால அதான் செய்ய போறேன். அது எப்படி செய்ய போறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல் பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப கடன்னு நாங்க பாசிப்பருப்பு சவ்வரிசி பாயாசத்தை ரெடி பண்ணுவோம். பாசிப்பருப்பு சவ்வரிசி பாயாசத்துக்கு இதுல வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கிறேன். இது வந்து ஒரு 200 கிராம் மாதிரி எடுத்திருக்கேன். பாருங்க, நல்ல மொள்ளுண்டு பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பொங்கலுக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா சிவத்த பச்சை அரிசியோட இதையும் சேர்த்து அவிச்சு பொங்கல் செய்தாலும் நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாசிப்பருப்பை நான் வறுத்து எடுக்க போகிறேன். இதில் கலர் மாறுற அளவுக்கு நல்ல வடிவாக வறுத்து எடுக்க போகிறேன். அடுப்பை வந்து நான் கூட்டி வைக்கல, மீடியம் ஹீட்டில் வச்சு தான் வறுத்து எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, கலர் மாறி இந்த மாதிரி வந்துடுது. வறுபடும் போது ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு வாசம் வரும் இந்த பாசிப்பருப்பு. அது அப்படியே எடுத்து சாப்பிடையும் நல்லா தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி வறுபட்டுட்டு இனி வந்து இதை என்ன செய்ய போகிறேன்னா வடிவாக கழுவணும். இதை வந்து இந்த ப்ரெஷர் குக்கரில் போட்டு அவிக்க போகிறேன். இப்போ இதில் போட்டுட்டு 2 தடவை நல்ல வடிவாக கழுவி எடுத்துட்டு அதுக்கு பிறகு தண்ணியை விட்டுட்டு இதை வந்து நல்லா மூடி ஒரு 5 விசில் வச்சு எடுக்க போகிறேன். 5 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுக்க போகிறேன். இப்போ அடுப்பில் வச்சாச்சு, அவியட்டுக்கும். அவிஞ்சோன்னா பார்ப்போமா. இந்த பாருங்க, நல்லா அவியுதா. அடுப்பை நல்லா கூட்டி தான் விட்டுருக்கேன்னு சொன்னால் இது கடகடண்டு அவியத்தானே வேணும், அதுக்காகத்தான். அதுக்குள்ளே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலை காய்ச்சி எடுக்க போகிறேன். இந்த பாயாசத்துக்கு பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சி ஆற வச்சு தான் நான் சேர்க்க போகிறேன். இப்போ இங்கால பாலை காய்ச்ச போகிறேன், அப்போ தான் நேரத்தோடி அது ஆறிடும். அதுக்காகத்தான். இப்போ நான் நல்லா பால் பொங்கி வந்துட்டு இனி அடுப்பை நிப்பாட்டி அதை அங்கால வச்சோம்னு சொன்னால் அது பாட்டுக்கு அது அப்படியே ஆறிக்கொண்டிருக்கும். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பாசி பருப்பு நல்லா அவிஞ்சிட்டு நல்ல ஒரு 5 விசில் வச்சு எடுத்தேன்னா பாருங்க நல்லா அவிஞ்சிட்டுது. இனி இதை இங்கால எடுத்து வைப்போம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு சவ்வரிசி தானே சேர்த்து செய்ய போகிறேன். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 100 கிராம் மாதிரி சவ்வரிசி எடுத்துருக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு 1/2 மணித்தியாலம் ஊற வைக்க போகிறேன். அப்படியே மூடி வச்சா ஒரு 1/2 மணித்தியாலம் நல்லா அப்படியே ஊறி வரும். அதுக்காகத்தான் இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இது ஒரு 1/2 மணித்தியாலம் நல்லா ஊறி வரட்டுக்கு. சரியா, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இந்த சவ்வரிசியை பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஒரு 1/2 மணித்தியாலமா ஊற வச்சேன். நான் இந்த தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து கொண்டு வருவோம். இப்ப இந்த சவ்வரிசியை ஊற வச்ச தண்ணியை வடிச்சிட்டேன். அந்த தண்ணியிலேயே நான் அவிய வைக்க போறது இல்லை. ஊற வச்ச தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேற தண்ணியை தான் விட்டு அவிய வைக்க போறேன். இப்ப இந்த சவ்வரிசியை வேக வச்சு எடுப்போமா. இந்த சவ்வரிசி அவியட்டும். இப்போ சவ்வரிசி நல்லா அவிஞ்சிட்டுது. இனி அடுப்பை நிப்பாட்டுவோம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி அவிஞ்சிருக்கணும், கட்டிப்படாம. இந்த பாயாசத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சர்க்கரை சேர்க்க போறதுல நாட்டு சக்கரை தான் சேர்க்க போறேன். நட்டு சக்கரை இல்ல, நாட்டு சக்கரை, சீனியும் சேர்க்கல. சரியா, அது எதுக்கும் ஒருக்கா இதை உருக்கி எடுப்பேன். நல்ல தூளா நல்லா தான் இருக்கு, உருக்கி எடுத்து சேர்ப்போம். ஏன்னா தூசி எல்லாம் இருந்தாலும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு. தங்கச்சியில பாட்ட பாத்தியா, லெட்ஸ் கோ அவன் சொல்றா, லெட்ஸ் கோ. ஓகே, இது கொஞ்சம் சூடாகட்டும். இப்ப அங்கால நாட்டு சக்கரை கொஞ்சம் சூடாகட்டுக்கும். இது பாருங்க, பாசி பருப்பு நான் ஒரு 5 விசில் வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இது நல்லா அப்படி மசிச்சு விடுவோம். இப்போ மசிச்சு விட்டாச்சு. இதுலதான் நான் ரெடி பண்ண போறேன், அதனால இதுக்கு மாத்துவோம். இந்த மாதிரி நல்லா ஆகல மசிக்காம கணக்கா மசிச்சாச்சு. இனி இதுல வந்து நாங்க இங்கால காய்ச்சி வச்சிருக்கிறோம் தான் சவ்வரிசியை சேர்ப்போம். இந்த கலந்து விடுவோம். சவ்வரிசி இந்த பாசி பயிரும் பாசி பருப்பும் சேர்ந்து நல்லா கலவரட்டும். இந்த மாதிரி இப்போ இதை வடிப்போம். வடிச்சு இதுலயே சேர்ப்போம். இந்த பாசிப்பருப்புலையும் சவரசிலே. இதோட வாசத்துக்காக ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு கலந்து விடுவோம்.
இப்ப கலந்து விட்டாச்சு. இதுல வெப்பம் இது கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். ஆகலும் கொதிக்க தேவையில்லை, கணக்கா கொதிச்சு வரட்டுக்கும். இந்த அடுப்புல பாத்தீங்கன்னு சொன்னா கஜுவையும் பிளம்ஸையும் நெய்யில வறுத்தெடுக்க போறோம். இதெல்லாம் சட்டி சூடாயிட்டு நெய் சேர்ப்போம். நெய் சூடாட்டும். இப்ப நெய் சூடாயிட்டுது. முதல் வந்து கஜுவை சேர்ப்போம். கஜு கொஞ்சம் லைட்டா பொரியக்குள்ள, அதுக்கப்புறம் பிளம்ஸை சேர்ப்போம். இனி பிளம்ஸை சேர்ப்போம். இப்போ பாருங்க பலூன் மாதிரி வரும் பிளம்ஸ், அது ஒப்பிக்கொண்டு. இப்போ இந்த மாதிரி நல்லா ஊதி வந்துச்சா பலூன் மாதிரி, பார்த்தீங்களா பிளம்ஸ். இனி அடுப்பை நிப்பாட்டுவோம், இருக்கட்டும். இப்ப பாருங்க கொதிச்சு வருது. இன்னொரு கொஞ்சம் கொதிக்கட்டுக்கு, மாக கணக்கு கொதிக்க தேவையில்லை. ஏண்டா பாசி பருப்பு எல்லாம் நல்லா அவிஞ்சிருக்கு. அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா சவ்வரிசியும் அவிச்சுதான் போட்டிருக்கேன். அதால கூட நேரம் பாத்தீங்கன்னா கொதிக்க தேவையில்லை. இப்ப இந்த மாதிரி கொதிச்சு வருதில்ல, இனி நிப்பாட்ட வேண்டியதான். பாருங்க இந்த சைட்ல இப்படி கொதி வரையிலேயே நிப்பாட்டிக்கணும். ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் ஆறட்டுக்கு. இப்ப நல்லா ஆறிட்டு பாருங்க, ஒரு 5 நிமிஷம் ஆக ஆறையெல்லாம் நல்லா கணக்கு ஆறிட்டு, ஆக சூட்டோடைய பாலை சேர்த்தோம்னு சொன்னா அந்த திரஞ்ச மாதிரி வந்துடும். அதுக்காகத்தான் இப்ப பாலை சேர்ப்போம். முதல்ல ஒரு கொஞ்சத்தை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மற்றதை சேர்ப்போம். இந்த மாதிரி கலந்து விடுவோம். இப்ப மீதம் இருக்கிற பாலையும் சேர்ப்போம். இப்ப கலந்து விடுவோம். இப்ப கலந்தாச்சு. இனி கஜுவையும் பிளம்ஸையும் சேர்ப்போம். இதில் நெய்யில நல்லா பொரிச்சு வச்சிருக்கேன். இப்போ கலந்து விடுவோம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன். இப்ப எங்களோட சூப்பரான பாசி பருப்பு சவ்வரிசி பாயாசம் ரெடி. இது நல்லா சூடாத்தான் இருக்கு. இதை விட உங்களுக்கு சூடு வேணும்னா நீங்க சூடு காட்டி குடிக்கலாம் என்ன. ஆனா எங்களுக்கு இந்த சூடு போதும். இப்ப நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்னா, பல்லு வருத்தக்காரர் கலைக்க கூடாது, மூடிக்கொண்டு குடிக்க சுடச்சுட குடிக்கிறவர் சுடுதண்ணி போத்தல் இப்ப சூடு குடிச்சா சரி புண்ணெல்லாம் அவிஞ்சு போயிடும். பொறுங்க, ஆற வச்சு தாரமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சூப்பரான பாயாசம் ரெடி. நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்னா, பல்லு பிடிக்கிறவரை டேஸ்ட் பண்ணி காட்ட பாத்தீங்களா? எப்படி விடுவீங்க? அதான் சுலத்துல குடிக்கல, அவருக்கு ஆர்வம். இப்ப நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து, இங்க பாருங்க செமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே. பாத்தீங்களா பாயாசம் எல்லாம் அப்படியே கட்டி படாம இப்படி இருக்கு, சூப்பரா இருக்கு. சூப்பர் டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க அப்படியே கஜுவோட சேர்த்து சாப்பிடுவோம். உங்களுக்கு இடம் போது அது நிக்க இறங்கலாம் இறங்கலாம். நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். காஜு அப்படியே கடிவிட சூப்பர் டேஸ்டா இருக்கா. பிளம்ஸ் தெரியுதா? ரொம்ப டேஸ்டா இருக்கு. அடியில கிளறி எடுத்துனா சுட்டுட்டு பொறுமை வரும். நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி வந்து நாங்க சீனி போட்டு தான் காய்ச்சோம். என்ன பாயாசம் ப்ரௌன் சுகர் அப்படி இப்படி காய்ச்சி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கு. நாட்டு சக்கரை இன்னும் நல்ல சூப்பரா இருக்கு. நாங்க குடிக்க போறோம். என்ன தம்பி தம்பி ஒரு குடிச்சு பாருங்க எப்படி இருக்கு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அந்த பாசி பருப்பெல்லாம் அப்படியே கடிபட நல்லா இருக்கு. ரொம்ப டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாங்க குடிக்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஆரம்பிக்கிறதெல்லாம் ஜெனலின். ஆமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பை டிட்டா. பை டிட்டா சொல்லுங்க. பை டிட்டா. அடி வேணும் ப்ராப்பர் அங்கிலிக்கிறதுக்கு.